மக்களே, செம்மையான ஒரு அரசு வேலைவாய்ப்பு தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாருன்னா, இப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன், ஐபிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்ன ரோலுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு கிட்டத்தட்ட அவங்க கீழே வேலைக்கு வர்ற பேங்க்ஸ் எல்லாமே, அவங்களுக்கு அடியில் வரக்கூடிய பேங்க்கில் எல்லா பேங்க்லேயுமே இந்த ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அது 21/8 நீங்கள் எப்படியும் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? செப்டம்பர் மாதம் உங்களுக்கு வந்து ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அக்டோபரில், அதுக்கப்புறம் வந்து மெயின் எக்ஸாம் வந்து நவம்பரில் இருக்கும். ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் வந்து மார்ச் மாதம் 2026 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு 74 பக்கத்துக்கு வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன பேங்க் உங்களுக்கு கீழே வருது அப்படின்னா, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க்கு, யூசிஓ பேங்க்கு, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த பேங்க் எல்லாத்துலேயுமே வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? ஸோ சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது வந்து என்ன அப்படின்னா, 24,050 ரூபாவில் இருந்து 64,480 ரூபா வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல சம்பளம், அதனால் டெஃபினட்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் சொல்கிறேன். ஓகேங்களா? வேறு என்ன கேட்டகரி படிப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக வயது மினிமம் வந்து 20லேருந்து 28க்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் 33, ஓபிசினா வந்து 31, பிடபிள்யூபிடினா 38, அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இன்னொரு 3 வருஷம் 32 ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிவோர்ஸ் டு மேன் விடோ, அவங்க அந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு 35 வயதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? வேறு ஏதாவது சொல்லியிருக்காங்களா படிப்பை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, படிப்பை பற்றி அவங்க எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக சொல்லலைங்க. நீங்கள் என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ப்ரொவைடட் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்றது பேசிக் எதிர்பார்ப்பு. சரிங்களா மக்களே? ஸோ ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக செக் அவுட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி மக்களே.